1.6ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் n of a is equal to 25, n of b is equal to 40, n of a union b is equal to 50 and n of b complement is equal to 25, find n of a intersection b and n of u. ஸோ இப்போ இதான் கொஸ்டின். 2 சப்டிவிஷனாக இருக்குது. நம்ம ஒரு சப்டிவிஷனாக சால்வ் பண்ணலாம். n of a கிவன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிவன் எடுத்து எழுத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ exercise 1.6. ஸோ given என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் given அப்படின்னு போட்டு n of a is equal to 25, n of b is equal to 40, n of a union b is equal to 50. அப்படியே கிவனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுகிறோம். n of b complement is equal to 25 to find. இப்படி தான்ப்பா நம்ம எழுதணும். அப்படின்னா தான் மார்க் கொடுப்பாங்க. n of a intersection b and n of capital U. ஓகே, இப்போது சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு n of a intersection b அப்படிங்கிறத எப்படி சால்வ் பண்ணுவோம். நம்ம இந்த ஃபார்முலா ட்ரிக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். n of a ப்ளஸ் n of b n of a யூனியன் பிக்கும் இன்டர்செக்ஷன் பிக்கும் காமனாக இந்த ரெண்டுமே நம்ம போட்டுருவோம். அடுத்து மைனஸ் போட்டு இங்கே இன்டர்செக்ஷன்னா இங்கே யூனியன். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு n of ஏவோட வேல்யூ என்னதுப்பா 25. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n of a 25 ப்ளஸ் n of b என்னது 40 ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். n of a யூனியன் b 50 மைனஸ் 50. இப்போ 25 ப்ளஸ் 40 65 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 65லேருந்து 50 போச்சுன்னா 15. ஸோ n of a intersection b is equal to 15. clear? next n of யூனிவர்சல் செட் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா n of a ப்ளஸ் n of a காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே கொஸ்டினில் கிவன் பாருங்கள். n of a கொடுத்துருக்காங்க, பட் a காம்ப்ளிமெண்ட் கொடுக்கல. ஆனால் n of b கொடுத்துருக்காங்க, b காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிவர்சல் செட் n of u அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எந்த செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இங்கே b செட் தான் கொடுத்துருக்காங்க. பிக்கு தான் பியும் b காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஏக்கு கொடுக்கல, காம்ப்ளிமெண்ட் இல்லை. அதனால் நம்ம பியோடதை நம்ம எடுத்துக்கலாம். b எடுத்தால் b காம்ப்ளிமெண்ட் தான்ப்பா எடுக்கணும். ஸோ பியோட வேல்யூ என்னது 40 ப்ளஸ் b காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ 25 which is equal to 65. அதனால் n of u is equal to 65. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபார்முலாவுடைய அப்ளிகேஷன்ஸ் தான்ப்பா இந்த சம். இப்போ இதுதான்ப்பா கிவன். n of a is equal to 300, n of a union b is equal to 500, n of a intersection b is equal to 50, n of b complement is equal to 350. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n of b கண்டுபிடிக்கணும். இப்போ n of a union b, n of a intersection b இந்த 3 கிவன் வேல்யூ வச்சும் இது மூணுமே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். என்ன ஃபார்முலா? n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இங்கே யூனியன்னா இங்கே இன்டர்செக்ஷன். இப்போ n of a union b எவ்வளோ 500, n of a 300 ப்ளஸ் n of b தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். n of a intersection b 50. ஸோ இப்போது இந்த 500 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நம்பரையும் மைனஸ் பண்ணுங்கள். 300 மைனஸ் 50 which is 250 ப்ளஸ் n of b. இப்போ நமக்கு தேவை n of b தான். ஸோ n of b is equal to 500 மைனஸ் 250. ஸோ n of b is equal to 500லேருந்து 250 போயிடுச்சுன்னா 250. கிளியராப்பா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும் கிவன் வேல்யூவை வச்சு இன்வால்வ் ஆகிற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சிம்பிள். ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு n of u கேட்குறாங்க. u அப்படின்னா என்னது? யூனிவர்சல் செட். அதோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஒரு செட்டு கொடுத்து அதோட காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதை வச்சு நம்ம யூனிவர்சல் செட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ n of b நம்மளே கண்டுபிடிச்சோம். கிவனில் கொடுக்கல, n of b நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். n of b காம்ப்ளிமெண்ட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். n of u is equal to n of b plus n of b complement.
கிளியராப்பா? இதான் ஃபார்முலா. இப்போ n ஆஃப் b நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 250. ஸோ 250 ப்ளஸ் n ஆஃப் b காம்ப்ளிமெண்ட் இஸ் 350. 250 ப்ளஸ் 350 250 ப்ளஸ் 350 வந்து 600பா. ஸோ n ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு 600. கிளியர்? ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் முடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் u இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி ஒரு செட் கொடுத்துட்டாங்க. a இஸ் ஈக்குவல் டு b இஸ் ஈக்குவல் டு தென் வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணணும். கேபிட்டல் யூ வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. இது ரோஸ்டர் ஃபார்ம், இது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ இதையும் நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் கொஸ்டினையும் கிவன் மாதிரி எடுத்து எழுதுங்க. கேபிட்டல் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 எக்ஸெட்ரா. எக்ஸ் less than or equal to 10. ஓகே, இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10க்கு முன்னாடி 9, அது வரைக்கும் less than 9, less than 10 அப்படின்னா 9 வரைக்கும். ஈக்குவல் டு வருமா வராதா அப்படிங்கிற டவுட் வரும்ல. ஈக்குவல் டு வருமா ஈக்குவல் டு இருக்கிறதால 10 வருமா வராதா? வரும். ஓகேவா? இப்போ கிளியராக சொல்கிறேன்ப்பா. எக்ஸை 10 விட கம்மி தான் எக்ஸு. அப்போது 9. இப்போ 10 வருமா வராதா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் 10 வரும். ஈக்குவல் டு சிம்பிள் இல்லைனா 10 வராது. இப்போ ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கா இல்லையா? இருக்குது. கரெக்டு. அப்போ 10 வருமா? வரும். சூப்பர். இப்போது யூ அப்படின்னு போட்டுக்கோங்க. யூனிவர்சல் செட்டு வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 and 10. 10 வருமா வராதான்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். வரும். ஏன்? ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. இதுலேருந்து எல்லாமே நம்ம 3 செட்டையுமே ரோஸ்டர் ஃபார்ம்லேருந்து மாற்றி எழுதியாச்சு. இப்போது இது கிவன். டு ஃபைண்ட் என்னது? டு ப்ரூவ்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ப்ரூஃப் சம்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் சம்மில். இப்போ செகண்ட் சம் வந்து தென் வெரிஃபை தட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ரூஃபிங் சம்ஸ். ஸோ டு ப்ரூவ் n ஆஃப் a யூனியன் b is equal to n of a plus n of b minus n of a intersection b. இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ப்ரூஃபிங் சம்ஸை நம்ம வந்து எல்ஹெச்எஸ்லேருந்து தான் ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக? இப்போ இங்கே எல்ஹெச்எஸ் என்னப்பா? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு n of a யூனியன் b. இதுதான் என்னது? எல்ஹெச்எஸ். ஓகே, இப்போது எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n of a யூனியன் b. ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து n ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏ யூனியன் பி எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஏ செட் பி செட் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்க போகிறோம். இந்த 2 செட்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்க போகிறோம். ஸோ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 2 3 4 8 10. இதுதான் ஈஸிப்பா. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. செகண்ட் செட்லேருந்து எடுத்து எழுதும்போது செக் பண்ணுங்கள், இங்கே தான் அந்த நம்பர் இருக்கான்னு. 1 இருக்கா? இல்லை. ஸோ 1 ஆட் பண்ணிக்கோங்க. 2 போட்டாச்சு. 5 இல்லை. ஸோ 5. 8 ஆட் பண்ணிட்டோம். 10 போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ n ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7. n ஆஃப் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தட் செட். அப்போ ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 7. 1 2 3 4 5 6 7. கிளியர்? இப்போது ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஃபஸ்ட்டு n ஆஃப் ஏ என்னது? n ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. 1 2 3 4 5. ஸோ n ஆஃப் ஏ 5. n ஆஃப் b என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் b. 1 2 3 4 5. அதுவும் 5. n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நெக்ஸ்ட்டு வேணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஏ செட், இது பி செட், இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது? காமன் எலமெண்ட்ஸ். 2 இருக்கா? இங்கே இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணிக்கோங்க. 3 இருக்கான்னு பாருங்கள். இல்லை. 4 இல்லை. 8 இந்த இருக்குது. ஸோ 8 அண்ட் 10 இருக்கா? இருக்குது. ஸோ 10. அவ்வளோதான். இப்போ n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அதோட வேல்யூ 1 2 3. ஓகே, இப்போது ஆர்ஹெச்எஸ் என்னது? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ n ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5. இங்கே இருக்கிற ப்ளஸ் n ஆஃப் பி என்னது? 5. இங்கே இருக்கிற மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 3. 5 + 5 10. 10 - 3 7. So n of a plus n of b
minus n of a intersection b is equal to 7. இது second equation. From 1 and 2 they are equal அப்படின்னு எழுதிட்டு எப்பவும் போல் அப்படியே அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல கொஸ்டினில், இந்த ப்ரூஃப் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். n of a plus n of b minus n of a intersection b and ரொம்ப இம்பார்ட்டண்ட், hence proved. இப்போ இந்த தேர்ட் சம் பார்க்கலாம். வெரிஃபை n of a union b union c அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி கொடுத்துட்டு ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ் அப்படின்னு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். எப்போவுமே இப்படி ப்ரூஃபிங் சம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ்லேருந்து தான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு n of a யூனியன் b யூனியன் c. இதில் எல்ஹெச்எஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு a யூனியன் b யூனியன் c நம்ம கண்டுபிடிச்சா தான் n of a யூனியன் b யூனியன் c கிடைக்கும். எப்போவுமே பார்க்குற மாதிரி தான். எப்போவுமே இந்த மாதிரி யூனியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிடுங்க. EFH அண்ட் இதில் C இருக்குது, C இதில் இருக்குது, ஸோ எழுதிட்டோம். டி நம்ம எழுதலை, அதை எழுதிக்கோங்க. E எழுதிட்டோம் அண்ட் எஃப்புமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செட்டில் பாருங்கள், A இருக்குது, A நம்ம எழுதிட்டோம். B எழுதலை, B எழுதிக்கோங்க. C எழுதிட்டோம் அண்ட் F எழுதிட்டோம். ஸோ இதுதான் யூனியன் செட்டு. இப்போது n of a யூனியன் b யூனியன் c கேட்குறாங்க எல்ஹெச்எஸில். அப்போது இதோடைய ஆன்சர் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a யூனியன் b யூனியன் c செட் 1 2 3 4 5 6 7. அப்போது இது ஆன்சர் வந்து 7. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போது ஆர்ஹெச்எஸ் சைடு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆர்ஹெச்எஸில் இந்த n of a b c இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் n of a தான் நம்மளுக்கு வேணும். n of a நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a செட் 1 2 3 4 5. ஸோ n of a 5 and n of b செட்டில் எத்தனை 1 2 3 4 and நெக்ஸ்ட் என்ன தேவை? n of c is equal to 1 2 3 4 and next minus n of a intersection b தேவை. அதுக்கு ஃபஸ்ட்டு a intersection b நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த இருக்குது, இது ஏ செட், இது பி செட், இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். ஏ இருக்கான்னு பார்க்குறோம், ஏ இல்லை. சி இருக்கான்னு பார்க்குறோம், சி இதோ இருக்குது, ஸோ சி காமன். அண்ட் இ இருக்கான்னு பார்க்குறோம், இயும் இருக்குது, இ காமன். எஃப் இருக்கான்னு செக் பண்ணுறோம், எஃப்புமே இருக்குது, ஸோ எஃப். ஓகே, ஸோ n of a intersection b-யோட ஆன்சர் என்னென்னா 3 1 2 3. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? b intersection c. ஸோ b intersection c அதே மாதிரி தான். இது பி செட்டு, இது சி செட்டு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமன் எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். சி இங்கேயும் சி இருக்குது, ஸோ சி. அண்ட் டி இங்கே டி இருக்கா? இல்லை. இ இங்கே இ இல்லை. எஃப் இங்கே எஃப் இருக்குது. ஸோ n of b intersection c is equal to 2. நெக்ஸ்ட்டு n of a intersection c வேணும். அதுக்கு ஃபஸ்ட்டு a intersection c நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது a intersection c இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லை. சி அண்ட் சி இருக்குது. நெக்ஸ்ட்டு இ இங்கேயும் இ இருக்குது. எஃப் இங்கே எஃப் இருக்குது. நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ n of a intersection c-யோட ஆன்சர் 3 1 2 3. கிளியர். நெக்ஸ்ட்டு n of a intersection b intersection c அதான் தேவை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு a intersection b intersection c கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்பேஸில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இது வரைக்கும் 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம். இப்போ 3 செட்டுக்கும் எடுக்க போகிறோம். அப்போது ஏ அப்படிங்கிற எலமெண்ட் 3 செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த செட்டில் இருக்குது, பட் இந்த செட்டில் இல்லை. கரெக்டாக? அதனால ஏ காமன் எலமெண்ட் கிடையாது. சி இருக்குது, சி இந்த செட்லேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது. 3 செட்டில் இருந்தால் தான் அது காமன் எலமெண்ட். இ இங்கே இ இல்லை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு எஃப் இங்கேயும் எஃப் இருக்குது. அவ்வளோதான். ஸோ n of a intersection b intersection c is equal to 2. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸும் கிடச்சிருச்சு. ஆர்ஹெச்எஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்ஹெச்எஸ் என்னது? n of a. ஸோ ஃபர்ஸ்ட் n of a-யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? 5 நெக்ஸ்ட் ப்ளஸ் n of b ப்ளஸ் n of b-யோட வேல்யூ என்னது? 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் n of c. n of c-யோட வேல்யூ என்னது? அதுவும் 4 ப்ளஸ் 4 மைனஸ் n of a intersection b. a intersection b என்னது? 3. ஸோ மைனஸ் 3 அண்ட் மைனஸ் n of b intersection c. n of b intersection c வந்துட்டு
2. So minus 2. Next minus n of a intersection c. A intersection c வந்து 3. So minus 3 plus n of a intersection b intersection c. n of a intersection b intersection c வந்து 2. So plus 2. இப்போ இதோட வேல்யூ எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். 5 plus 4 9. 9 plus 4 13. 13 minus 3 10. 10 minus 2 8. 8 minus 3 5. 5 plus 2 7. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஒன்று ஒன்றா நம்ம பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ், இந்த மாதிரி பண்ணிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே ஆர்ஹெச்எஸ்லேருந்து எடுத்து எழுதுகிறோம். தட் இஸ் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இதோடது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டுமே சேமாக இருக்கா? அவ்வளோதான். ஸோ ஃப்ரம் 1 and 2 they are equal அப்படின்னு எழுதிட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதணும். இதை மறந்துடாதீங்க. எதுக்குமே மார்க் உண்டு. என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைனலி ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். இந்த செகண்ட் சப்டிவிஷனும் அதே தான். ஏபிசி அப்படின்னு 3 செட் கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபாலோவிங் செட்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம இதை தான் ப்ரூஃபாக எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே எல்ஹெச்எஸில் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சி அதோட என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்படியே இங்கே ஆர்ஹெச்எஸில் என் ஆஃப் ஏ வேணும். ஸோ என் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டோம். என் ஆஃப் சி என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, நெக்ஸ்ட் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதெல்லாம் கண்டுபிடிச்சி ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டு கேல்குலேஷன்லாம் ப்ரொசீட் பண்ணி கொண்டு வந்தால் ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இந்த சம் நீங்கள் உங்கள் ஓனில் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்ச் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி ஆன்சர் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 4th சம் பார்க்கலாம். பாருங்க, in a class all students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama and 8 students take part in both music and drama. Find the number of students who take part only in music, the number of students who take part only in drama, the total number of students in the class. ஸோ இப்போ கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஒரு கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒன்று ட்ராமா இல்லை மியூசிக் இல்லை ரெண்டுத்துலையும், ஆனால் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்கில் ஜாயின் பண்ணுறாங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராமாவில் ஜாயின் பண்ணுறாங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெறும் மியூசிக்கில் ஜாயின் பண்ணுறவங்க எத்தனை பேர், வெறும் ட்ராமாவில் ஜாயின் பண்ணுறவங்க எத்தனை பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு ஆக்டிவிட்டி தான் இருக்குது, ஒன்று மியூசிக் இன்னொன்று ட்ராமா. அதனால நம்ம ரெண்டு சர்க்கிள் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வென் டயக்ராம் வந்து மியூசிக், செகண்ட் வென் டயக்ராம் வந்து ட்ராமான்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டுக் பார்ட் இன் மியூசிக் வந்துட்டு 25 அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டுக் பார்ட் இன் ட்ராமா வந்துட்டு 30. ஸ்டூடெண்ட்ஸ் டுக் பார்ட் இன் போத் மியூசிக் அண்ட் ட்ராமா இஸ் 8. இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அதே கான்செப்ட் தான். இதை தான் நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்படி ஒரு ராடு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ராடோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், இதுலேருந்து இதோட மிட் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னா ஃபுல் லென்த்து 10 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்லேருந்து மிட் வரைக்கும் 5 சென்டிமீட்டர். அப்போ ஃபுல்லுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த பார்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 10 - 5 is 5. இந்த பார்ட் கிடச்சிருச்சு. அதே தான் இப்போ இது ஃபுல்லாக 25. இப்போ இது வரைக்கும் 8. அப்போது இந்த பார்ட் மட்டும் வேணும்னா 25 - 8. கரெக்ட். த ஆன்சர் இஸ் 17. நெக்ஸ்ட்டு இப்போ இது ஃபுல்லாக 30. இந்த பார்ட் வந்து 8. அப்போ வெறும் ட்ராமா மட்டும் பண்ணுறவங்க வேணும்னா 30 - 8 அண்ட் த ஆன்சர் இஸ் 22. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒன்லி இன் மியூசிக். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 17. ஏன்னா மியூசிக் மட்டும் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் மியூசிக் மட்டும். நம்ம வந்து 25 அப்படிங்கிறது இந்த ஹோல் சர்க்கிள். வெறும் இதில் வந்து இந்த 25ல் மியூசிக் மட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மியூசிக் அண்ட் ட்ராமா சேர்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு தேவை வந்து ஒன்லி மியூசிக். அதனால் 25ல் இருந்து ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறவங்கள மைனஸ் பண்ணுறோம்.
மியூசிக்லேருந்து ரெண்டுமே சேர்த்து பண்ணுறவங்க மைனஸ் பண்ணால் வெறும் மியூசிக் பண்ணுறவங்க கிடைப்பாங்க. அண்ட் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 30 அப்படிங்கிறது ட்ராமாவுடைய கவுண்ட்டு. இந்த 30ல் வெறும் ட்ராமாவில் இருக்கவங்களும் இருக்காங்க, ப்ளஸ் ட்ராமா அண்ட் மியூசிக் ரெண்டுத்துலேயுமே இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால் 30 - 8 which is 22. 22 அப்படிங்கிறது வெறும் ட்ராமா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது? த ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் பார்ட் ஒன்லி இன் மியூசிக். அப்போ இதோட ஆன்சர் நம்ம எப்படி வேர்டிங்ஸில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் அப்படி தான் எழுதணும். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் ஒன்லி இன் மியூசிக், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் ஒன்லி இன் ட்ராமா. ஸோ ஃபர்ஸ்ட் மியூசிக்கில் எத்தனை பேர்? வெறும் மியூசிக்கில் 17 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெறும் ட்ராமா அப்படின்னா 22. தேர்டு சப்டிவிஷன் வந்து the total number of students, the total number of students in the class. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வெறும் மியூசிக் வெறும் ட்ராமா ரெண்டையும் சேர்த்து பண்ணுறவங்க. இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்குறோம். ஒன்லி மியூசிக், ஒன்லி ட்ராமா அண்ட் போத் மியூசிக் அண்ட் ட்ராமா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். the total number of students in the class is equal to only music is 17 and only drama is 22 and both music and drama is 8. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 22 + 8. ஈஸியாக நம்ம கேல்குலேஷன் கொண்டு போகலாம். 22 + 8 is 30 and 30 + 17 which is 47. அவ்வளோதான் ஆன்சர். இதில் நம்ம எக்ஸசைஸ் 1.6ல் 5th question பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். In a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who like both tea and coffee, do not like tea, do not like coffee. ஸோ இப்போ இந்த தான் கிவன். இதை நம்ம வந்து இந்த மாதிரி கிவன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டு டு ஃபைண்ட் போத் அப்படின்னு சும்மா நான் வந்து சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் கொஞ்சம் கிளியராக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஹூ லைக் போத் டீ அண்ட் காஃபி, டு நாட் லைக் டீ, டு நாட் லைக் காஃபி. இதான் கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இதுதான் வென் டயக்ராம். பீப்புள் லைக் டீ அப்படின்னு சொல்லிட்டு டீயோட வேல்யூ வந்து 35. இந்த சர்க்கிள் ஃபுல்லாக டீ, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக காஃபி. ஸோ காஃபி வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது? 20 பீப்புளுக்கு. போத் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு அன்னோன் வேல்யூ, அதனால் எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். லெட் எக்ஸ் பி த பீப்புள் ஹூ லைக்ஸ் போத் டீ அண்ட் காஃபி. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எடுத்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் போத் கண்டுபிடிக்கிறது. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா A union B, n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection B. இதுதான் வந்து ஃபார்முலா. ஃபஸ்ட்டு A யூனியன் B அப்படின்னாலே டோட்டல் தான். யூனியன் அப்படின்னாலே மொத்தமாக நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னது? யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் வந்து 45. அதனால் n of A யூனியன் B வந்துட்டு 45. n of A இங்கே என்னது? T. T எத்தனை பேருப்பா? 35. அதனால் n of A is equal to 35. B வந்துட்டு காஃபி. ஸோ n of B is equal to 20. ஓகேவா? இப்போ n of A இன்டர்செக்ஷன் B நமக்கு தெரியாது. போத் அப்படின்னா என்னது? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்டில் தானே எழுதுகிறோம். அதனால தான் இன்டர்செக்ஷன் ஆகிற எலமெண்ட்ஸ் தான் என்னது? போத் ரெண்டுமே குடிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ n of A இன்டர்செக்ஷன் B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு தெரியாது. அதுதான் என்னது? ரெண்டுமே சேர்த்து குடிக்கிறவங்களோடைய நம்பர். இப்போ n of A யூனியன் B வந்து 45, n of A வந்து 35, n of B வந்து 20 மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? இதுக்கு பதிலாக நம்ம இந்த எக்ஸை கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது 35 + 20 எவ்வளோ? 35 + 20 இஸ் 55. 55 மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் B. இப்போது இது நெகட்டிவில் இருக்குது. கரெக்டாக? இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம வந்து இந்த சைடு கொண்டு போய்ட்றோம். இந்த சைடு கொண்டு போனால் இது பாசிட்டிவ் வேல்யூ ஆகிடும். இந்த 45 இங்கிட்டு வரும்போது நெகட்டிவ் வேல்யூவாக வரும். ஈக்குவல்ட்டுக்கு சைடு சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இந்த வேல்யூ, ஈக்குவல்ட்டு இந்த சைடு இந்த வேல்யூ அப்படி மாறும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது இது நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். n of A இன்டர்செக்ஷன் B. இந்த 45ஐ நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ 55 மைனஸ் 45 which is equal to 10. அப்போது ரெண்டுமே சேர்த்து பிடிக்கிறவங்க எத்தனை பேர்? 10 பீப்புளுக்கு ரெண்டுமே பிடிக்குது. போத் டீ அண்ட் காஃபி 10 பேருக்கு பிடிக்குது. இதை எப்படி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும் அப்படின்னா, therefore 10 people like both tea and coffee இப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். இந்த சிம்பிள் வந்து therefore, இந்த 3 டாட் இப்படி வச்சோம் அப்படின்னா therefore அப்படின்னு அர்த்தம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் do not like tea.
இப்போ do not அப்படிங்கிற வேர்டு வந்துட்டதுனால நம்ம காம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த n of u is equal to n of a plus n of a complement அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ do not அப்படின்னா காம்ப்ளிமெண்டேஷன் தான் do not அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். நீங்கள் இந்த இதை எழுதி கீழே பென்சிலில் இப்படி எழுதிக்கோங்க, do not like அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இப்போது do not like அப்படின்னா இந்த a காம்ப்ளிமெண்ட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ n of a காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு n of u, இந்த n of a இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் n of a. இந்த புரியுதா? யூனிவர்சல் செட்டோடைய ஃபார்முலா வச்சு தான் நம்ம காம்ப்ளிமெண்டேஷன் கண்டுபிடிக்கிறோம். do not like அப்படிங்கிற வேர்டு இருக்கிறதால நம்ம இங்கே காம்ப்ளிமெண்டேஷன் எடுக்கிறோம். do not அப்படின்னாலே காம்ப்ளிமெண்டேஷன். நம்ம எக்ஸாம்பிளில் இந்த do not like அப்படிங்கிற வேர்ட்ஸ் நம்ம பார்க்கவே இல்லை, இந்த மாடலில் சம்மே பார்க்கல. ஸோ இங்கே மட்டும்தான் பார்க்குறோம். do not அப்படின்னா காம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கு யூனிவர்சல் செட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வச்சு do not likeங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்னது இங்கே? எஸ் கரெக்டு. யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ தான் என்னது யூனிவர்சல். யூனிவர்சல் செட்னால் என்ன பார்த்தோம்? மொத்த வேல்யூ தான் யூனிவர்சல் செட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டோட்டல் வேல்யூ இங்கே என்னது? 45 மைனஸ் n of a. இங்கே a அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துருந்தோம்ப்பா? a அப்படிங்கிறது t அப்படிங்கிறது. ஸோ a வந்து 35 மைனஸ் 35 which is equal to 10. அதனால் do not like t அப்படிங்கிறவங்களும் எத்தனை பேர்? 10. therefore அப்படின்னு போட்டு ஆன்சர் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா do not like coffee. அதுதான் தேர்ட் சப்டிவிஷன். இங்கே காஃபி அப்படிங்கிறத நம்ம n of b அப்படின்னு எடுத்திருக்கோம், அதுதான் காஃபி. ஸோ அதனால் இங்கே யூனிவர்சல் செட் அந்த ஃபார்முலா போட்டு n of b ப்ளஸ் n of b காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே do not like அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால பி காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த பி காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த n of b இந்த சைடு கொண்டு போனால் இது மைனஸ் n of b அப்படின்னு வரும். ஸோ இங்கே எப்பவும் போல் டோட்டல் எவ்வளோ? 45 மைனஸ் n of b-யோட வேல்யூ வந்துட்டு 20 which is equal to 25. இதையும் இதே மாதிரி எழுதணும். therefore 25 people do not like coffee.